இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல சின்ன சின்ன கத்திரிக்காயா கிடைச்சதுங்க. இதுல பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போறது இல்லை. எப்பவுமே எண்ணெய் கத்திரிக்காவா போர் அடிக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு பொரியல் ரெசிபி, ஒரு தோரன் ரெசிபி நம்மளோட ஸ்டைல எப்படி பண்றதுன்னு பார்க்கறாங்களா? வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. அது சூடானதும் ஃப்ளேமை மீடியம் சிம்முக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதோட சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தோலோடு இருக்க உடச்ச உளுத்தம் பருப்பு தான் சேர்த்திருக்கோம். இல்லை நீங்கள் முழு உளுத்தம் பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாமுங்க. இதை நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க, வெறும் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம கருக்க விட்டுறக்கூடாது. அதனால் ஃப்ளேமை மீடியம் சிம்மில் வச்சு லைட்டாக அது போல் வறுத்து கொடுத்துடலாம். நான் சொன்னது போல் நீங்கள் இதுக்கு முழு உளுத்தம் பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம தோலோடு சேர்த்திருக்கோம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகும் சேர்த்திடலாங்க. இப்போ இதையும் இதோட சேர்த்து தான் நம்ம வறுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. அடுத்ததாக நம்ம ஒரு சில்லு அளவுக்கு தேங்காவை பீஸாக கட் பண்ணி இதோட சேர்த்திக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நார்மல் தேங்காய் கூட சேர்த்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதாவது அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம இந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போது கடைசியாக நம்ம இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கோம். இந்த வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா இந்த பேன் சூட்லேயே வறுபட்டால் போதுமானது. நம்ம ஃப்ளேமாக ஹை பண்ணிடக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை எள்ளு படப்படன்னு வெடித்து எல்லாம் வெளியிலேயே தெரிச்சு போயிடும். அது போல் இல்லாமல் நம்ம இந்த வெள்ளை எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததாக இன்னொரு பேன் வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம். அடுத்ததாக ஒரு 6-7 பல் அளவுக்கு பூண்டு 1-2 இடித்து வச்சுருக்கோம். அதுவும் இந்த எண்ணெயில் சேர்த்தி நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து கொடுத்துக்கலாங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்கிறத ஒன்று எடுத்து நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்கோம். அதுவும் இதோட சேர்த்திடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இதுக்கு பெரிய வெங்காயம் தான் இப்போது இருக்கிறத வச்சு செஞ்சுருக்கோம். இந்த வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்குறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. இல்லை இந்த மொத்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இந்த உப்பு சேர்க்கும் போது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாட்டை ஆகிடும். அதனால நம்ம இப்போவே சேர்த்திருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்தால் போதும். இப்போது நம்ம சின்ன சின்ன கத்திரிக்காயை 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்திடலாங்க. இந்த வெங்காயத்தோடவே சேர்த்தி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயும் சேர்த்தி நல்லா ஒரு புரட்டி கொடுக்கலாம். நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் கத்திரிக்காவாக இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி கத்திரிக்காய் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இதை அப்படியே மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் இதோடவே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வேக வைக்க போகிறோங்க. நான் சொன்னது போல் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அந்த காயில் இருக்க ஈரப்பதமும் அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்தில் தான் நமக்கு இந்த கத்திரிக்காய் வேக போகுது. இப்போ இதை லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு நான் அப்படியே விட்டுற வேணாங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக புரட்டி கொடுத்துட்டே இருங்க. இல்லாட்டி நமக்கு கீழே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக சொன்னது. நீங்கள் கூடுமானம் மட்டும் மீடியம் சிம்மில் வச்சே பண்ணிங்கன்னா இன்னும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன ஒரு 2-3 நிமிஷம் அதிகமாக பிடிக்கும் டைமு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை திரும்பவும் நம்ம மூடி போட்டு திரும்பவும் வேக விட்டு எடுக்க வேண்டியதாங்க. அந்த ஈரப்பதத்திலே அந்த கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துடும். நம்ம அதிகமாக இது கொஞ்சம் தண்ணி தெளித்து அது மாதிரியெல்லாம் செஞ்சோன்னா நமக்கு கொஞ்சம் வளவளன்னு கொஞ்சம் அந்த கிறிஸ்பாக இருக்காத மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இது போல் மூடி போட்டு திருப்பி விட்டு வேக வச்சாலே போதுமானது. நல்லாவே உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் குக் ஆகிடுங்க. இது
பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு, நம்ம அமுத்தி பார்த்தாலே தெரியுது. இப்போ இதை நல்லா ஒரு தடவை திரும்பவும் கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வறுத்து வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, முக்கியமாக வெள்ளை எள்ளு இல்லாட்டி எள்ளு, ஏதாவது கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு எள்ளு இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே நீங்கள் 2 வரமிளகாவும் சேர்த்தியே வறுத்து அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக காரத்துக்கு மட்டும் மிளகா பொடி சேர்த்திக்கிட்டேன். ஏன்னா நம்ம குறுமிளகு அதிகமாக சேர்த்திருந்தோம், அந்த காரமே போதுமானதாக இருக்கும். சப்போஸ் பத்தால அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வரமிளகா தூளும் நீங்கள் சேர்த்திக்கலாம், அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. வெறும் குறுமிளகுல செய்யும்போது கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். அப்படி இல்லாட்டி நான் சொன்னது போல் நீங்கள் வறுக்கும் போதே வரமிளகாவும் சேர்த்து வறுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஈவனாக வர்ற மாதிரி நான் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு, இதுவும் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு விட்டு அந்த அந்த தேங்காய் இது எல்லாமே இந்த கத்திரிக்காயில் நல்லா பிடிச்சி வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க, நல்லா ஈவனாக கலந்து விட்டுடலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நமக்கு இந்த கத்திரிக்காயோட இந்த தேங்காவோ இல்லை அந்த தேங்காய் அந்த பொடி மட்டுமே சாதத்தோடு பிசைஞ்சு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பரான இந்த கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது கத்திரிக்காய் தோரன்னு தான் சொல்லணும். கத்திரிக்காய் தோரன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி தூவி விட்டுக்கலாங்க. நான் சொன்னது போல் இதை வெறுமனே சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம செய்த இந்த கத்திரிக்காய் தோரன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.